அன்பர்களே வணக்கம். 108 நாட்கள் 108 பயிற்சியில் இன்றைக்கி 24ஆம் நாள் பயிற்சியோடு அதை பார்க்குறோம். இடம் காலி செய்ய தந்திரம். நம்ம போனால் போதுன்னு ஒரு வாடகைக்கு விட்டுருப்போம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நாள் போனால் ரொம்ப அடாவடி பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியாது, பார்த்துக்க பண்ணிக்கம்பாங்க. ஒரு நிலத்தை விட்டுருப்போம், நம்ம ஏதோ ஒரு மனதில் சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம்னா அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப மன கஷ்டத்தை கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்களை எப்படி அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூந்த பனை ஓலைன்னு சொல்கிறது. அந்த கூந்த பனை ஓலை படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதான் கூந்த பனை ஓலை. அந்த கூந்த பனை ஓலை கழுத பிறண்ட மண், கழுத பிறண்டு எழுந்த மண் எடுத்துக்கோங்க. அடுத்தது சீந்தில் கொடி பார்த்துருப்பீங்க. செந்தில் சர்க்கரை, செந்தில் கொடி, அது மருத்துவத்துக்கு நல்ல சிறப்பானது. அது ஹோமத்தில் பார்த்திங்கன்னா ஆயுள் விருத்திக்காக சீந்தில் கொடியை பயன்படுத்துகிறது. அதே போல் சுடுகாட்டு சாம்பல், இந்த இறைச்சி சாம்பல் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பலை எடுத்து வச்சுக்கணும். இதில் இந்த அமாவாசை காலகட்டத்தில் இருந்தவங்களோட சாம்பல் கிடச்சா நல்லது. சுடுகாட்டு சாம்பல் எடுக்கிறோம் அப்படின்னா உடல் கட்டு மந்திரம் போட்டிருந்தால் விசேஷம். அதே போல் ஒரு முட்டை நெல் பொரி எடுத்துகிட்டு போயிட்டு அதை சுடுகாட்டு சாம்பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி முட்டையும் பொரியும் போட்டுட்டு சாம்பல் எடுத்துகிட்டு இந்த வேலை எல்லாமே இப்போ கூந்தப்பானை, கழுத பிரண்ட மண், சீந்தில் கொடி, இந்த சுடுகாட்டு சாம்பல், இந்த 4 பொருள் இருக்குது இல்லையா, இந்த 4 பொருளையும் ஒன்றா அரைச்சி நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடாது. ஏன்னா சுடுகாட்டு சாம்பல் இருக்கனால வீட்டில் செய்யக்கூடாது. எதாவது வெளியே ஏரிக்கரை, ஆத்தங்கரை, காடு பகுதி, இந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? அரைச்சி அந்த நாளை இது பண்ணி வீட்லேயோ அல்லது எந்த இடம் காலி பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதை புதைச்சிட்டிங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பால் அடைஞ்சி கட்டை மண்ணாக, அதை குட்டி சோறாக போகுன்னு சொல்ல வராங்க. குட்டி சோறாக ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும். இதை நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள். இந்த ரொம்ப எதிரியாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கூட இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நல்ல மனிதர்களுக்கு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம குடும்பவாசிகள் இருக்காங்க, நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இந்த பாதிப்பு கொடுத்துரும். சரிங்களா? கொடுத்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பைரவாசனம்.